Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு fish dum biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கிங் ஃபிஷ் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 எலுமிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சம்பழ சாறு நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த எலுமிச்சம்பழ சாறில் எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்களை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மீன் துண்டுகளை அதில் சேர்த்து மீன் துண்டுகளை மசாலா பொருட்களை நம்ம நல்லா விரவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மசாலா பொருட்கள் எல்லாம் மீன் துண்டுகளில் நல்லா ஊறுற மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக 30 மினிட்ஸ் எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிறிய துண்டு இஞ்சி, ஒரு பிடி கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய தவால எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனேயும் முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு கலர் மாறின உடனேயும் திராட்சையும் சேர்த்து 2 நல்லா ஃப்ரை ஆன உடனேயும் அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பெரிய ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன உடனேயும் அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மசாலா விரைவி வச்சுருக்க மீன் துண்டுகளை எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக பொரிச்சு எடுத்தால் போதும், ஏன்னா நம்ம பிரியாணி செய்யும்போது திரும்ப அதை வேக வைக்க தான் போகிறோம். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான தக்காளி 2 தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கைப்பிடி நிறைய மல்லி புதினா இலைகளை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாசி பூ, பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கப்பில் முதல் பாலும் பெரிய கப்பில் 2வது பாலும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தண்ணி நல்லா கொதிச்ச உடனேயும் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 70% குக்கான போதும், நல்லா வேக வைக்க வேண்டாம். 70% நல்லா குக்கான உடனேயும் நம்ம அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். பெரிய தவால எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனேயும் எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து அது நல்லா புரிஞ்ச உடனேயும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போன பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2வது தேங்காய் பாலை அதில் சேர்த்து வெந்த உடனேயும் நம்ம
ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மீன் துண்டுகளை அதில் சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ மீன் துண்டுகளை திருப்பி போட்டுடலாம். மீன் துண்டுகள் எல்லாம் தேங்காய் பாலில் சேர்ந்து நல்லா வேகட்டும். மீன் துண்டுகளும் அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா ட்ரை ஆன உடனேயும் நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம அதே தவாவில் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்சிருக்க வெங்காயம், முந்திரி பருப்பு, திராட்சையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க முதல் தேங்காய் பாலில் குங்குமப்பூ சேர்த்து கலந்து வச்சிருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சிருக்க அந்த சாதத்தை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை அதில் சேர்த்து கொத்தமல்லி புதினா இலையை சேர்த்துக்கலாம். திரும்ப சாதம், தேங்காய் பால், மீன் துண்டுகள், திரும்ப சாதம், மேலால கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்சிருக்க வெங்காயம், முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்து நம்ம மூடி வைக்கணும். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைதா மாவில் தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை அந்த மூடியில் இந்த மாதிரி சுற்றி ஒட்ட வச்சுட்டு அதெல்லாம் நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுட்டு தவா சூடான உடனேயும் அடுப்பு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது மேலே நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருக்க அந்த பெரிய தவாவை அது மேலே வச்சு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃபிஷ் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பிரியாணியில் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு நம்ம நெய் ஒன்றும் சேர்க்கணும்னு தேவையே இல்லை. நம்ம தேங்காய் பால் விட்டு செய்கிறனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.